இப்படி நின்றுட்டு இடுப்பை கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி வச்சுருக்கணும். இப்போ அந்த வயிறு எல்லாம் நல்லா டைட் ஆகும். இந்த உங்களுக்கு ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகும், வயிற்று பகுதி டைட் ஆகும். அப்போ இந்த அப்டமன்லாம் டைட் ஆகி தொப்பை எல்லாம் குறையும். இந்த பயிற்சி செய்யும்போது முடிஞ்சதுன்னா அப்படி சைலண்ட் லாஃபிங் பண்ணலாம். கொஞ்சம் பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் விட்டுருங்க. இப்படி சிரிச்சிட்டே பண்ணும்போது அதுவும் ஒரு பயிற்சியாகும், இதுவும் ஒரு பயிற்சியாகும். இப்படி ஒரு நிற்கலாம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நில்லுங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கராத்தேல குங்ஃபுல அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிற்கும்போது உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதி செர்விக்கல் ஏரியா நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், ஆண்மை குறைபாடெல்லாம் சரியாகும். ஒரு வித்தியாசமான இந்த பயிற்சியை அதே மாதிரி உங்கள் முட்டி பகுதியெலாம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பயிற்சியை வெயிட் இல்லாமல் செய்யலாம், வெயிட் வச்சுட்டு செய்யலாம். இப்போ நம்ம வெயிட் வச்சுட்டு செய்ய போகிறோம். இது சும்மா ஒரு 10 கிலோ வெயிட்டு தான், ஜாஸ்தி ஒன்றும் வைக்கல. 20 கிலோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். காலை நல்லா விரித்து வச்சு இந்த பொசிஷனில் இப்படி நிற்கணும். இப்படி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் நின்னீங்கன்னா உங்களுடைய தொடைப்பகுதி முட்டி பகுதி எல்லாம் ஸ்ட்ராங்காக மாறும். இப்போது நம்ம பண்ண போகிறது உக்கடாசனம். இது சாதாரணமாக வெயிட் இல்லாமல் பண்ணுவாங்க. வெயிட் வச்சு பண்ணும்போது அதில் பாதி அளவு பண்ணால் கூட எஃபெக்ட் ஜாஸ்தி கிடைக்கும். ஓகேவா? அதனால் வெயிட் வச்சுட்டு நான் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல வெயிட் இல்லாமல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெயிட் வச்சு பண்ணிக்கலாம். இதே இப்படி தாங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி நிற்கலாம். கால்களை நல்லா பலப்படுத்தும். நீங்கள் அதிக நேரம் அப்படி நின்னீங்கன்னா கால் கிடுக்கிட்டுன்னு ஆடும். தெரியுதா? அது வெயிட்டோடு பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் கால் நரம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும், முட்டி பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.